Hello friends, welcome to South Indian Culinary YouTube channel. இன்னைக்கு நம்ம வாழைப்பழம் வச்சு ரொம்ப சுவையான ஸ்வீட் குழி பணியாரம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த ரெசிபி செய்யறதுக்கு ஒரு panல 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்குங்க. நெய் சேர்த்துட்டு இதில் ஒரு 1/2 கப் அளவு துருவன தேங்காய் சேர்த்து இந்த தேங்காயை நல்லா மிதமான சூடில் வச்சு வறுத்துக்கலாம். இந்த தேங்காயில் இருக்க ஈரப்பதம் எல்லாமே ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்குங்க. நெய்யில் இது மாதிரி வறுத்து சேர்க்கும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். பாருங்கள், நல்லா வறுத்தாச்சு. இப்போ இதை எடுத்து நம்ம தனியாக வச்சிடலாம். இன்னொரு பாத்திரம் எடுத்துக்கங்க. இதில் ஒரு 1 கப் அளவு நம்ம வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்த்துட்டு இதில் ஒரு 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்குங்க. தண்ணி சேர்த்து வெல்லம் நல்லா கரையிற வரைக்கும் நல்லா இதை கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நான் 2 சின்ன சைஸ் பழம் எடுத்துருக்கேன். நீங்கள் பெருசாக இருந்ததுன்னா ஒரு வாழைப்பழம் மட்டும் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா 2 எடுத்துக்கோங்க. இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றி இதை நம்ம அரைச்சி எடுத்துடலாம். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா நம்ம ஸ்நாக்ஸ் மாதிரியாகவும் சாப்பிட்லாம், இல்லை பிரேக்ஃபாஸ்ட் இல்லை டின்னர் மாதிரி கூட நம்ம எடுத்துக்கலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். செய்கிறதும் ரொம்ப சிம்பிள் தான். இப்போ இந்த வாழைப்பழத்தை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், வாழைப்பழம் அரைச்சாச்சு. இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவு அரிசி மாவு சேர்த்துக்குங்க. இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர், 1/4 டீஸ்பூன் சுக்கு பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, ஒரு பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துக்குங்க. இதோட நம்ம வறுத்து வச்சுருக்க தேங்காய், நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்த வாழைப்பழம், ஃபைனலாக இதில் நம்ம கரைச்சி வச்சுருக்க வெள்ளை தண்ணியை சேர்த்துக்கலாம். ரொம்ப சேர்த்துடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து உங்களுக்கு எந்த அளவுக்கு மாவு கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த அளவுக்கு கரைச்சி எடுத்துக்கங்க. இதை ஒரு தோசை மாவு பதத்துக்கு நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு கரைச்சி எடுத்துட்டா போதும். இப்போ இதில் நம்ம குழி பணியாரம் செஞ்சிடலாம். அதுக்கு ஒரு குழி பணியாரம் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்துலேயும் நெய் சேர்த்துக்குங்க. நெய் அப்படி இல்லைன்னா நீங்கள் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம், உங்கள் விருப்பம்தான். இப்போ இதில் நம்ம கரைச்சி வச்சுருக்க மாவு ஒரு குழியிலையும் சேர்த்துடலாம். பாருங்கள், மாவு இந்த அளவுக்கு நல்லா திக்காக இருக்கணும். ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது, அதே சமயம் ரொம்ப கட்டியாகவும் இருக்காது. இந்த அளவுக்கு மாவு கரைச்சி எடுத்துகிட்டு எல்லாமே ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு மேலே லைட்டாக எண்ணெய் சேர்த்துங்க, அப்படி இல்லைன்னா நெய் சேர்த்துக்குங்க. இதை சேர்த்துட்டு நல்லா ஒரு பக்கம் நல்லா செவந்து வரும். வெந்த பிறகு நம்ம திருப்பி விடலாம். பாருங்கள், நல்லா பார்க்கும்போதே தெரியும் இல்லையா, ஒரு சைடு நல்லா கோல்டன் கலர் சூப்பராக செவந்து வந்திருக்கு. இது மாதிரியே நல்லா எல்லாத்தையும் திருப்பி விட்டு 2 சைடும் ஈவனாக வேகிற வரைக்கும் நம்ம வேக வச்சுக்கலாம். பாருங்கள், 2 சைடும் நல்லா செவந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பார்க்கும்போதே சாப்பிட்ணுன்னு அவ்வளோ ஆசையாக இருக்குது. இந்த அளவுக்கு நல்லா செவந்த உடனே இது நம்ம எடுத்துடலாம். அவ்வளவுதான், ரொம்ப ரொம்ப சூப்பராக ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இதை நீங்கள் இது மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சவுத் இண்டியன் கல்னரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.